Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala sayyidina Mustafa amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allah la yughayyiru ma biqaumin hatta yughayyiru ma bi anfusihim. Sadaqallahul alim. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, innamal a'malu binniyat wa innama likulli imrin ma nawa. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், ஒரு மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில் ஆண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவமும் பங்களிப்பும் இருக்கிறதோ அதே அளவுக்கு பெண்களுக்கும் முக்கியத்துவம் பங்களிப்பு இந்த மார்க்கம் கொடுத்திருக்கு. தமிழ் இலக்கியங்கள் மிக அழகாக சொல்லும், ஒரு ஆண் படித்தால் அவன் படித்தான், ஒரு பெண் படித்தால் ஒரு சமூகமே படித்ததற்கு சமம் என்பதாக தமிழ் இலக்கியம் மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும். மாஷா அல்லாஹ், நெல்லிக்குப்பம் இந்த ஜமாத் மற்றும் இந்த நிறுவனம் மிகச் சிறப்பாக ஒன்றிணைந்து பெண்களை ஈமானிய உணர்வுள்ளவர்களாக, சிந்தனை உள்ளவர்களாக, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு பெறக்கூடிய ஆளுமையான சமூகமாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இது போன்ற கல்வி நிலையங்கள் அமைக்கப்பட்டு, இந்த கல்வி நிலையங்கள் மூலமாக நம்முடைய வருங்கால சமுதாய பெண்களுக்கு ஈமான், ஒழுக்கம், கல்வி, மேம்பாடு, நாலேஜ் டெவலப்மெண்ட், இப்படி எல்லா விதமான கருத்தியல் சார்ந்த, சிந்தனை சார்ந்த படிப்பை கொடுத்து அவர்களை சமூகத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பாளர்களாக ஆக்கி அவர்களை கொண்டு ஒரு சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை நிறுவனம் செய்வது என்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்க, வரவேற்கத்தக்க, துவா செய்யப்பட வேண்டிய விஷயம். மற்ற இன்னைக்குள்ள காலநிலைகள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். யூனிஸ் அகாடமி இன்னைக்கு தமிழகம் முழுக்க ஒரு பெரிய இலக்கோடு ஒரு சமூக கட்டமைப்பை, அது பெண் சமூகத்தை கொண்டு உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு அந்த நிறுவனம் மிகச் சிறப்பாக தமிழகம் முழுக்க எல்லா கிராமங்கள்லையும், குக்கிராமங்கள்லையும் பெண்களுடைய கல்வி என்ற ஒரு பெரும் எழுச்சியை அந்த நிறுவனம் யூனிஸ் அகாடமி செய்வது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க, பாராட்டத்தக்க விஷயம். அவர்களுக்காக நம்ம அனைவரும் துவா செய்ய வேண்டும். சமூகத்தினுடைய வளர்ச்சியில இன்னைக்கு எல்லாத்துக்குமே கவலை இருக்கு. இங்க யாரும் கவலைப்படாம இல்லை, யாருமே செலவு செய்யாம இல்லை, நேரம் காலங்களை கொடுக்குறாங்க. எல்லாருமே மாஷா அல்லாஹ் சமூகத்தை பத்தி கவலைப்படக்கூடிய மனநிலை இன்னைக்கு ஏற்பட்டது. கடந்த 300 ஆண்டுகள்ல இல்லாத, கடந்த 300 வருஷம் இல்லாத ஒரு பெரும் விழிப்புணர்வும் ஒரு பெரும் கவலையும் இந்த 21ஆம் நூற்றாண்டுல இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம், சமூகம் பலகீனம் அடைஞ்சிருச்சு, நம்ம எல்லாம் வலு இழந்துட்டோம், நம்ம எல்லாம் வளம் இல்லாம இருக்கிறோம் நினைக்கிறோம். உண்மை அதல்ல. நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றோம், கடந்த 300 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு பெரும் எழுச்சி, ஒரு பெரும் மாற்றம், ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி சமூகம் இன்னைக்கு தயாராகி கொண்டிருக்கு. எல்லா ஊர்கள்லையுமே, எல்லா மாவட்டங்கள்லையுமே எல்லா மக்களுமே, ஒரு செருப்பு தைக்கிற முஸ்லிமாக இருக்கட்டும், ஒரு ஜட்ஜாக முஸ்லிமான இருக்கட்டும், எல்லாருமே சமூகத்தினுடைய வளர்ச்சியை பற்றி, உருவாக்கத்தை பற்றி, மேம்பாட்டை பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடியவங்க அதிகமாயிட்டாங்க. ஆனா இந்த கவலைகளும் இந்த விழிப்புணர்வு மட்டும் இன்றைய காலத்தினுடைய போதாது. மாறாக நமக்கு ஒரு நீண்ட இலக்கு வேணும், ஒரு தொடர் பயணம் வேணும், ஒரு கடின உழைப்பு வேணும், ஒரு நேர்மறையான சிந்தனைகள் உள்ள சமூகமாக நம்ம மாற்றப்படும். நம்ம கவலைகள் எப்படி ஆயிடக்கூடாதுன்னா, டீ குடிக்கும் போது கவலைப்படுவோம், டீ குடிச்சு முடிச்சோடனே கவலை நம்மளை விட்டு போயிடும். எங்கேயாவது நியூஸ் பேப்பர் படிக்கும் போது அந்த பெண் இப்படி ஆயிட்டாங்க, நம்முடைய சமூகத்துல இளைஞர்கள் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு படிச்சோம்னா கவலை வரும். நியூஸ் பேப்பர் அடுத்த பக்கம் திருப்போம்னே கவலை நம்மளை விட்டு போயிடும்.
யாராவது ஜும்மாவில் பயான்கள்ல உம்மத்துடைய சமூகத்தினுடைய நிலைகளை பேசும்போது அந்த உணர்வுகள் ஏற்படும், கவலை வரும், யோசிப்போம். ஆனா வீட்டுக்கு போய் சாப்பிட்டோட மறந்து வரும். அப்படிப்பட்ட கவலையாக, அப்படிப்பட்ட விழிப்புணர்வாக இருக்கக்கூடாது. நம்முடைய விழிப்புணர்வு, நம்முடைய கவலை எப்படி இருக்கணும்னா, அடுத்த வரக்கூடிய சமூகத்தை வலிமையான, வலுவுள்ள, உருவாக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் மாற்றணும். அதுக்கு ஆண்கள் மட்டும் முயற்சி செய்ய முடியாது, பெண்களும் சேர்ந்து முயற்சி செய்யணும். இன்னைக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு, ஆனா திட்டம் என்ன? வாட் இஸ் அவர் பிளான்? நம்ம எதை நோக்கி நகர்றோம்? பெண் சமூகம் 24 பேர் ஆணிமாயிட்டாங்க. இவங்க கடமைகள் என்ன? இவங்க பொறுப்பு என்ன? இவங்க போய் சமூகத்துக்கு என்ன செய்ய போறாங்க? சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு இவர்களுடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன, எதை நோக்கி இவங்க பயணிக்க போறாங்க? அப்ப இன்றைய கால சூழ்நிலையில நான் பட்டவாங்கக்கூடிய ஆணிமாக்களுக்கும் இங்க வந்திருக்கிற எல்லா மக்களுக்குமே இஸ்லாமிய வாழ்வியல் கலை, இஸ்லாம் என்பது, அதனுடைய வாழ்வு என்பது ஒரு கலையானது. எல்லா நிலையிலையுமே ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைய, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய கொடுக்கிறதுக்கு பேர் தான் ஷரியத். ஷரியத் என்பது நம்மளை கட்டுப்படுத்தவோ, நம்மளை கஷ்டப்படுத்தவோ, நம்மளை துன்பப்படுத்தவோ கொடுக்கல. நமக்கு கொடுக்கப்பட்ட தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாமே நம்மளை சந்தோஷமாக, நிம்மதியாக, வலுவான, பலமான சமூகமாக ஆக்கதான் அல்லாஹ் இபாதத்தை கொடுத்திருக்கிறானே தவிர, மார்க்கத்தை கொடுத்திருக்கிறானே தவிர, நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு, நம்மளை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறதுக்கு எதுவுமே கொடுக்கப்படலை. இது ரொம்ப ஆழமா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், குறிப்பாக பெண்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப இன்னைக்கு நம்முடைய டாபிக் என்ன, மிக முக்கியமான குறிப்பாக இந்த ஆணிமாக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இஸ்லாம் என்பது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறைய நிம்மதியாக, சந்தோஷமாக நாமும் ஆக்கிக் கொள்ளணும். நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் அந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கணும். அதற்குத்தான் குர்ஆன், அதற்குத்தான் ஹதீஸ், அதற்குத்தான் எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு வந்தாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில, இஸ்லாமிய வாழ்க்கையில என்னென்ன மாதிரி விஷயங்களை மையப்படுத்தி நாம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத இஸ்லாமிய வாழ்வியல் கலை என்பதாக சில ஆய்வுகள் செய்யப்படும். முதலாவதாக இஸ்லாமிய வாழ்வியல் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஈமான வலுப்படுத்தின சமூகமாக நம்ம மாறும். இதுதான் மிக முக்கியமான பகுதி. ஈமான் தான் நம்முடைய வலு, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு, ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி. ஈமானிய உணர்வில்லாத அறிவு, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம், அது எதுவுமே ஆற்றலாக மாறாது. அது உலகத்துல அழிவைத்தான் கொடுக்கும். என்னதான் காசு பணம் சம்பாதிச்சாலும், என்னதான் நீங்க படிச்சு உருவானாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும், இன்னைக்கு காலகட்டத்துல மனிதர்களுக்கு 95% மக்களுக்கு மென்டல் ஹெல்த் டிசார்டர், மனநோய்னு ஆய்வுகள் சொல்லுது. மனநோய், கோபங்கள், எரிச்சல்கள், எல்லாத்தை விட எல்லாருமே இன்னைக்கு சுய சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள மாட்டிக்கிட்டு தாய்மார்களுக்கு ரொம்ப ஆழமாக விலகி கொள்ளணும். நம்முடைய ஈமானிய வலுவை வச்சுதான் ஒரு சமூகத்தை சரி செய்ய முடியுமே தவிர, வெறுமன கல்வியை வைத்தோ, வெறுமன அதிகாரத்தை வைத்தோ, வெறுமன பொருளாதாரத்தை வைத்தோ மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய முதல் பகுதியை என்னன்னு சொன்னா, நம்முடைய ஈமானை சரி செய்து கொள்வது, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில தொடர்பை சரி செய்து கொள்வது, அதுதான் நம்முடைய மிக முக்கியமான கடமை. அந்த கடமை சரியாகும் போது நமக்கும் படைத்தவனுக்கும் மத்தியில தொடர்புகள் சரியாயிட்டா, நமக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியில தொடர்புகள் தானாக சரியாயிடும். நமக்கும் படைத்தவனுக்கும் மத்தியில தொடர்புகள் சரியாயிட்டா, நமக்கும் படைப்புகளுக்கும் மத்தியில தொடர்புகள் தானாக சரியாகும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் முறை, அதுதான் இஸ்லாமிய வாழ்வியல் கலை. ஒன்று, உனக்கும் உன்னை படைத்தவனுக்கு மத்தியில தொடர்பை சரி செய்து கொள்ளுங்க. இப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை, நம்முடைய ஈமானிய தொடர்பு, குர்ஆனுடைய தொடர்பு, நம்முடைய நபியினுடைய முஹப்பத், இதை நம்ம வலுப்படுத்துவதை கொண்டுதான் ஒரு சமூகத்துல வலிமையான சமூகமாக மாற முடியும். இல்லைன்னா மாற முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது முதல் விஷயம். வாழும் இஸ்லாமிய வாழ்வியல் கலையில முதல் பகுதியே நமக்கும் நம்ம அல்லாஹ்வுக்கும் மத்தியில தொடர்பை சரி செய்து கொள்வது. இரண்டாவது பகுதி அப்படிங்கிறது நம்முடைய இபாதாத்துகளை சரி செய்து கொள்ளணும். நம்முடைய இபாதாத்துகளை உயிருள்ளதாக மாற்றிக்கொள்ளணும்.
நம்ம தொழுகிறோம், நிறைய பேர் தொழுகிறோம். ஆனா ஏன் தொழுகிறோம் தெரியாது. தொழுகையில குர்ஆன் ஷரீஃபை முறைப்படி ஓதுறோமா? பல நேரங்களில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லையே, காரணம் என்ன? சில பேர் அழுது துஆ செய்யறோம், சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையே, காரணம் என்ன? நம்முடைய இபாதத்துகள்ல ரூஹானியத் இருக்குதா, உயிர் இருக்குதா அப்படிங்கிறத நாமளே செக் பண்ணிக்கிறோம். நம்முடைய நாவுகள் வேக வேகமாக அசையுது, நம்ம நாவுகள் வேக வேகமாக அசையுது. ஆனா உள்ளங்கள் எல்லாம் உலகத்தினுடைய இன்பங்களை நோக்கி நகருது. ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க. தக்பீர் கட்டணும்னே வேகமே ஓதுறோம். ஆனா சில நேரங்கள்ல முதல் ரக்காயத்துல என்ன ஓதணும் என்றாக தெரியாது, மறந்து போயிடும். அப்ப நம்முடைய இபாதத்துகள்ல ரூஹானியத்தை கொண்டு வாங்க. இபாதத்துகள்ல ரூஹானியத்தை எப்படி கொண்டு வரணும்? மெதுவா தொழுது, தக்பீர் மெதுவா கட்டுங்க, ருக்குவுக்கு மெதுவா போங்க, சஜிதாவுக்கு மெதுவா போங்க. அல்லாஹ் நம்மளை பார்க்கறான், அல்லாஹ் நம்மளை பார்க்கறாங்கிற உணர்வுகளோடு அமல் செய்யுங்க. எப்ப அந்த உணர்வுகள் நமக்கு வந்துருச்சோ ஈமானிய இன்பம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்படி பாவங்கள்ல ஒரு இன்பம் இருக்குதோ, பாவம் செய்யறதுக்கு ஒரு இன்பம் ஏற்படும். உளவியல் ரீதியாக சொல்லுவாங்க, மனிதனுடைய மூளையில டோபமைன் அப்படின்னு ஒரு என்சைம் ஃபார்ம் ஆகும். அவன் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் போது அந்த டோபமைன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். தப்பு செய்யும் போது, ஜாலியா இருக்கும் போது ஃபார்ம் ஆகும். அதே போல அறிவியல் சொல்லுது, ஒரு மனிதன் நன்மை செய்யும் போது, ஏழைகளை பார்த்து இறக்கப்படும் போது, மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கும் போது, அடுத்தவங்களுக்கு அன்பாக நடந்து கொள்ள போது மனிதனுடைய டோபமைன் மூளையிலிருந்து அந்த என்சைம் ஃபார்ம் ஆகும். இப்ப எல்லா நிலையிலையுமே நம்முடைய இபாதத்துகளை ரூஹானியத்தா மாத்திக்கணும். நம்முடைய இபாதத்துகள் ரூஹானியத்தா இல்லாததுனாலதான் நமக்கு ஈமானிய இன்பம் புரியறது இல்லை. தொழுங்க, ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, குர்ஆன் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்ன பயன், இதுல இருந்து என்ன பயன் இருக்குது அப்படிங்கறது நமக்கு புரிய முடியாது. ஏன் புரிய முடியாதுன்னா நம்முடைய இபாதத்துல ரூஹானியத்து கிடையாது. தட் இஸ் கால்ட் பக்தி. அதுக்கு பேர் தான் பக்தின்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கியத்துல. சமர்ப்பணம், அல்லாஹ் இடத்துல நம்மளை ஒப்படைக்கணும். இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது, இந்த சமுதாயத்தினுடைய கட்டமைப்பினுடைய உருவாக்கம் என்பது, இது வெறுமன பொருளாதாரத்தை கொண்டு சமூகம் வளரல. கடந்த 1318 ஆண்டுகளாக இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வேர், அதனுடைய ரூட் காஸ் என்னன்னா, அது அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் மத்தியில உண்டான தொடர்பை நாம் சரி செய்வதை கொண்டு மட்டும்தான் இந்த உம்மத்தை நாம் பாதுகாக்க முடியும். ஈமானிய வலுவில்லாம இந்த உலகத்தை நம்மளால எதிர்த்து நிற்க முடியாது. இந்த உலகத்தினுடைய ஃபித்னாக்களை, குழப்பங்களை, ஷைத்தானியங்களை, அரசியல் சூழல்களை எதிர்த்து நிற்க முடியாது. புஜபலம், புத்தி பலம் மட்டும் போதாது, ஆன்மீக பலம் வேணும். ஆன்மீக பலம் இருந்தா மட்டும்தான் இந்த உலகமே நம்மளை எதிர்த்து வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க சமூகமாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்னா, நமக்கும் நம் படைத்தவனுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளை சரி செய்து கொள்வது. அதை எப்படி சரி செய்ய முடியும்? அது இபாதத்துகள் மூலமாக தான் சரி செய்ய முடியும். அது குர்ஆனில் ஓதுவதை கொண்டுதான் சரி செய்ய முடியும். அல்லாஹ்வை நினைப்பதை கொண்டுதான் சரி செய்ய முடியும். நபியினுடைய முஹப்பத்தை கொண்டுதான் சரி செய்ய முடியும். அப்பதான் அந்த ஈமானிய இன்பம் நமக்கு புரியும், இல்லைன்னு புரியாது. அப்ப இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய இரண்டாவது மிக முக்கியமான பகுதி என்பது இபாதத்துகள் மீது கவனம் செலுத்துவது. இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய மூன்றாவது பகுதி அப்படிங்கிறது ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துவது. அவர் பாடி இஸ் அவர் அமானா. நம்முடைய உடல் என்பது நம்முடைய பொறுப்பு. ஆரோக்கியங்கிறது ரெண்டு நிலையிலையும் பின்பற்றணும். உடல் பலம், மனபலம். பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த சமுதாயம் இன்னைக்கு மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லா நிலையிலும் பின்தங்கிய சமூகமாக நாங்கள் மாறிட்டோம். வீழ்ச்சி அடையல, எங்களை யாரும் வீழ்த்தர முடியாது. நாங்கள் பின்தங்கிட்டோம், பலகீனம் அடைஞ்சிட்டோம், உண்மையை புரிஞ்சுக்கல. ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் நம்ம முழுகிறோம், அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படுறோம். உடல் ரீதியான ஆரோக்கியம் நமக்கு இல்லை. இந்தியாவில் 100 பேர்த்துல 36% முஸ்லிம்கள், 36 முஸ்லிம்கள் நோயாளிகளாக இருக்கிறாங்கன்னு ஆய்வு சொல்லுது. நம்ம சம்பாதிக்கிற பணத்திலிருந்து 18 ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செய்யறோம். இப்ப எல்லா நிலையிலும் பலகீனமான சமூகம் ஆயிட்டு ஒரு பலமான சமூகத்தை எப்படி உருவாக்க முடியும்? இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய மூன்றாவது பகுதி என்னன்னா, தயவு செய்து உங்கள் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ
இரவு நேரங்களில் 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றத நிப்பாட்டுங்க. 10 மணிக்கு படுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இக்கிகாய்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஜப்பான்ல வெளிவந்த ஒரு புத்தகம் இக்கிகாய். இந்த புத்தகத்துக்கு பேர் இக்கிகாய். பல பயான்கள்ல இதை நான் பேசியிருக்கிறேன். இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இந்த இக்கிகாய் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்வது எப்படி அப்படிங்கிறத 2 பேர் சேர்ந்து அந்த புத்தகத்தை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறாங்க. உலகத்திலேயே அதிக நாட்கள் வாழக்கூடிய சில மக்கள்ல சில பேர் ஜப்பான்ல இருக்கிறாங்க. 95 வயசு வரையும் வாழ்றாங்க. ஜப்பான்ல போனீங்கன்னா, ஏர்போர்ட்ல இறங்குனீங்கன்னா, ஃபாரினர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த உதவிகளுக்காக சில பேர் நிற்பாங்க. வயசான மக்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரும், இமிகிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க ஜப்பானிய மொழியில. அவங்க யாருன்னா வயதான மக்கள், 90, 92, 95 வயசு உள்ள மக்கள் அங்க நின்று உங்களுக்கு உதவி வேணுமா, உங்களுக்கு உதவி வேணுமா, இங்க ஃபார்மை கொடுங்க, நாங்க ஜப்பான் மொழியில எழுதி கொடுக்குறோம், உதவி செய்யறாங்க. 95 வயசு வரையும் தான் வேலையை தானே பார்த்துக் கொள்கிறாங்க. ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம், சாதாரண விஷயம் அல்ல. அப்ப இக்கிகாய்ங்கிற புத்தகம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நீண்ட காலம் எப்படி வாழ்றது, நிம்மதியா எப்படி வாழணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை தான் அந்த புத்தகம் நமக்கு சொல்லுது. அப்ப ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்? ஒரு 6 விஷயங்களை வாழ்க்கையில பின்பற்றணும். நான் திரும்ப சொல்றேன், தாய்மார்களுக்கு தான் சொல்றேன். ஏன்னா என்னதான் ஆண்கள் எவ்வளவு நேரம் பேசினாலும் ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். இங்க வந்திருக்கிற பட்ட வாங்குற மாணவிகள் வாழ்க்கையில ஒரு நிச்சயம் வேணும், ஒரு இலக்கு வேணும். வருங்கால சமூகம் எந்த மனநிலைகள்ல உருவாக்கணும். நீங்க எவ்வளவு வேணாலும் படிக்க வைங்க, எவ்வளவு வேணாலும் காசு செலவு செய்யுங்க, என்ன காலேஜிலையும் சேருங்க. ஆனா அந்த குழந்தைகளுடைய அறிவை சிந்தனை ரீதியாக நீங்க உருவாக்கலன்னு சொன்னா அந்த படிப்பு, அந்த அதிகாரம், அந்த பொருளாதாரம் சமூகத்துக்கு எந்த பயனையும் கொடுக்காது. தாய்மார்கள் தயவு செய்து ரொம்ப ஆழமாக ஒரு குழந்தைகளை உருவாக்க முயற்சி செய்யும். இப்ப இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய மிக முக்கியமான பகுதி ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒன்று, அதிகாலை எழுந்திருக்கணும். அதிகாலை எழுந்திருப்பதுதான் ஆரோக்கியத்தினுடைய முதல் பகுதி. உலகத்திலேயே அதிகாலை எழுவதை பரவாக்கிய ஒரே சமூகம் இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். நம்ம அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறது பரவு, ஒவ்வொருத்தவங்களும் எழுந்திருக்கணும். ஆனா உலகத்திலேயே அதிகாலை எழுந்திருக்கிறது பரவாகி எழுந்திருக்காத சமூகம் இஸ்லாமிய சமூகம். நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கள்கிட்ட the most authenticated and organized religious only the Islam. உலகத்திலேயே எல்லாத்துக்கும் ஆதாரம், எல்லா நிலையிலும் ஒரு சிஸ்டம் இருக்குது. இதுல சிஸ்டம் இல்லாம எதுவுமே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு 1446 வருஷங்களாக உலகத்துல பல சதிகள், பலவிதமான மோசமான செயல்கள், இஸ்லாத்தை, குர்ஆனை இல்லாமல் ஆக்குறதுக்கு பல முயற்சிகள் நடந்தாலும் 1446 வருஷமாச்சு, ஒரு புள்ளியை கூட யாராலும் மாற்ற முடியாது. மார்க்கம் வெரி ஸ்ட்ராங், முஸ்லிம்கள் வெரி வீக். நல்லா தெரிஞ்சுக்கணும். மார்க்கம் வெரி ஸ்ட்ராங். இஸ்லாமிய மார்க்கம் என்பதை யாரும் தொடக்கூட முடியாது. அது அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது. ஏன்னா அதை பாதுகாக்கிறது, அதை வலுப்படுத்துறது அல்லாஹ் தன் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டான். ஆனா முஸ்லிம்கள் நாம வீக் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். நாங்க வீக் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். மென்டலி அண்ட் பிசிக்கலி 2 நிலையிலும் நம்ம ஆரோக்கியமான ஒரு சமூகமாக மாறுவது காலத்தினுடைய அவசியம். அதிகாலை காலையில் எழுந்திருக்கிறோம். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் எழுந்த பிறகு உடல் கழிவுகளை வெளியாகும். உடல் கழிவுகள் அவசியம் வெளியாகும். உடல் கழிவுகளை சேமிக்க கூடாது. நிறைய குறிப்பாக பெண் சமூகத்துக்கு நான் சொல்றேன், பெண்கள் தயவு செய்து கவனம் செலுத்துங்க. குழந்தைகளை காலைல எழுந்திருச்ச உடனே பீஷா போக வைக்கிறது, பாத்ரூம் போக, இதெல்லாம் பழக்கணும். இதெல்லாம் கண்டுகொள்ளாம விட்டுறக்கூடாது. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஒரு குழந்தை மடத்தை சுமத்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை சீக்கிரமே மந்தமாக மாறி நாலேஜ் வேலை செய்யாது. வயிறு பூசணமா இருந்தா மூளை வேலை செய்யாது. நம்ம நிறைய பேர் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். அந்த புத்தகத்துல இதை பத்தி ரொம்ப ஆழமா ஆலோசிக்கிறோம். கம்பல்சரி காலை மாலை உங்களுடைய மடம் ஜலத்தை கழிங்கன்னு சொல்றோம். இது 2வது. 3வது பிரஷிங். மௌலானா சொன்னாங்க விஸ்வா.
ஜப்பான் சைனாவுடைய வளர்ச்சியில உலகத்திலே கண்டுபிடிக்கக்கூடிய அதிகமான மக்கள் யாருன்னா அந்த மக்கள் தான். சைனாவும் ஜப்பான் தான் இன்வென்ஷன் அதிகமா பண்றாங்க. அது இன்வென்ஷனுடைய காரணம் என்னன்னா எப்பயுமே அந்த மக்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. இப்ப சுறுசுறுப்புக்கு காரணம் என்னன்னு அந்த புத்தகத்துல எழுதுறாங்க. ஒரு புள்ள ஸ்கூலுக்கு போனா காலையிலையும் என்ன செய்வாங்க, பிரஷ் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போய் காலைல சாப்பிட்டு பிரஷ் பண்ணுவாங்க. பிரஷ்ஷை கொண்டு போயிருக்கும் ஸ்கூலுக்கு. மதியம் சாப்பிட்டு பிரஷ் பண்ணுவாங்க. திரும்பி ஸ்கூலை விட்டு வரும்போது பிரஷ் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு வருவாங்க. இந்த பிரஷிங் சென்ஸ் தான் அவங்களை எப்பயுமே ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆனா நம்ம குழந்தைகளை நம்ம அதன் மீது கவனம் செலுத்துறதே. மூணாவது மிஸ்வாக்கு மீது கவனம் செலுத்துறோம், பல் துலக்கிறது. நாலாவது எக்ஸசைஸ், சில உயர் உடற்பயிற்சிகளை நம்ம செய்யணும். அஞ்சாவது நல்ல உணவுகளை சாப்பிடணும். ஆறாவது நைட்டு 10 மணிக்குள்ள படுத்தணும். இந்த 6 விஷயங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையானது. ஹதீஸ்கள் எடுத்து பாருங்க, இந்த 6 விஷயங்களை ஸல்லல்லாஹு அந்த வாழ்க்கையில பின்பற்றிருக்கிறார். ஆச்சரியமான விஷயம். அப்ப ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில மிக முக்கியமாக மூன்றாவது மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமான வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்தணும். நாலாவது உறவுகளை பாதுகாக்கணும். நாலாவது இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய 4வது அடிப்படையான விஷயம் என்னன்னா உறவுகளை பாதுகாக்கணும். உறவுகள் பலதரப்பட்ட உறவுகள் இருக்குது. அந்த உறவுகளை ரொம்ப பேணுதலாக கண்ணியமாக அன்பு செலுத்தி அரவணைக்கக்கூடிய மக்களாக மாறணும். இதுதான் இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய மிக முக்கியமான விஷயம். ஒன்று, உங்க பெற்றோர்கள் மீது கவனமாக இருக்கு. உங்களோட தாய் தகப்பன் இருக்கிறாங்களா, அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அதனுடைய அன்பு அதனுடைய இலக்கு தெரியாது. அது நம்மளை விட்டு போன பிறகுதான் அதனுடைய வழி நமக்கு விளங்கும். அதனால தயவு செய்து உங்க வாழ்க்கையில பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க துவாக்களை வாங்க முயற்சி செய்யும். தயவு செய்து பெற்றோர்கள் நாம குழந்தைகளுக்கு அதிகமாக துவா செய்யும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துவாக்களை செய்யுங்க. ஒரு தாய் தகப்பனுடைய துவா அல்லாஹ்ட்ட எந்த விதமான தடுப்புகள் இல்லாம அல்லாஹ்ட்டை அடையும். ஒரு தாய் தகப்பனுடைய துவா. ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு, ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. யாருடைய சுமைகளை இங்க யாரும் சுமக்க முடியாது. என் அத்தாவுடைய சுமையை நான் சுமக்க மாட்டேன், ஏன் சுமையை என் புள்ள சுமக்க மாட்டான். ஆனா என்னுடைய நன்மை தீமைகளுடைய விளைவு, எங்க அத்தாவுடைய நன்மை தீமைகளுடைய விளைவு என்ன சாரும், என் நன்மை தீமைகளுடைய விளைவு என் குழந்தைய சாரும். நான் தப்பு செய்யறேன், நான் ஒருத்தவனை ஏமாத்திட்டேன், நான் ஒருத்தவனை பொய் சொல்லிட்டேன், ஒருத்தவன் வீழ்ந்து போனதுக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு நான் காரணமாயிட்டேன்னா அதனுடைய பாதிப்பு என்னை மட்டும் சாராது, 3 தலைமுறைகளை சாரும். தயவு செய்து பெற்றோர்கள் இதன் மீது ரொம்ப கவனமாக இருக்கு. பெற்றோர்கள் இது மீது ரொம்ப கவனமாக இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாவுஹும் ஃபஹும் காஃபிலூன். உங்களுடைய முன்னோர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படும் போதெல்லாம் அவர்கள் கஃலத்தாக இருந்தாங்க, பாராமுகமாக. என்னத்த வாழ்க்கை போ, என்னத்த செஞ்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னு வாழ்ந்துட்டாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் ஹக்கல் கவ்லு வலா துஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன். பின்னால வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஈமான் கிடைப்பதே மிக கடினமான விஷயமாயிருக்கு சொல்றான். இப்ப நமக்கெல்லாம் ஈமான் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னு என்னைக்காவது யோசிக்கிறோமா? என்னைக்காவது நம்ம முன்னோர்களை பத்தி யோசிக்கிறோமா? இதை ரொம்ப ஆழமா நீங்க யோசிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நான் ஹலீல் அப்படிங்கிறது ஒரு ஆள் முஸ்லீமா இருந்து நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா இது காரணம் எங்க அத்தா அந்த ஈமான பலமா பாதுகாத்தது. அவங்க அத்தா அந்த ஈமான பாதுகாத்தது. நம்ம எல்லாம் துருக்கியில இருந்து சவுதியில இருந்து எல்லாம் வரல. இதே மண்ணில இருந்து ராமசாமி, குப்புசாமி, முனுசாமியா தான் இருந்தோம். இந்த மண்ணில இருந்து தான் நாம் பிறந்தோம், இங்க இருந்து தான் வளர்ந்தோம். இந்த மார்க்கத்தினுடைய ஈர்ப்பின் காரணமாக எங்களுடைய முன்னோர்கள் யாரோ அல்லாஹ்வுடைய நசீபின் காரணமாக அவர்கள் தீனை ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய விளைவு இன்னைக்கு நாம இஸ்லாமிய மக்களாக இருக்கிறோம். ஆனா என்னைக்காவது நம்ம முன்னோர்களை பத்தி யோசிக்கிறோமா? இந்த சமூகம் எப்படி ஆயிடுச்சுன்னா முன்னோர்களுடைய தியாகங்களை பற்றியும் கவலைப்படுறதில்ல, பின்வரக்கூடிய சமூகத்தினுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியும் கவலைப்படுறதில்லை. சுயமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு மௌத்தா போயிடணும் நிலைக்கு வந்துட்டோம். அப்படி வரக்கூடாது. அதனால உறவுகளை பாதுகாக்கணும். குறிப்பாக பெற்றோர்களுடைய முன்னோர்களுடைய உறவுகள். இரண்டாவது கணவன் மனைவி உறவு முறைகள். கணவன் மனைவி உறவு முறைகள். ஒரு கணவனை பற்றி மனைவி உயர்வாக நினைக்கணும். ஒரு மனைவியை பற்றி கணவன் தன் குழந்தைகள்கிட்ட உயர்வாக சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த கணவன் மனைவி உறவு முறைதான் வாழ்க்கையினுடைய தாற்பயம்.
அது சரியா இருந்தாலும் மற்றது எல்லாமே சரியா இருக்கும், இல்லைன்னா எதுவுமே சரி இருக்காது. அதனால அதன் மீது கவனம் செலுத்த. மூன்றாவது, குழந்தைகள் மீது கவனம் செலுத்த. நம்முடைய ஜெனரேஷன் எப்படி உருவாக்கப்படணும், அந்த உறவுகள் சரியான உறவுகளாக இருக்குதா, நல்ல முறையில் அந்த குழந்தைகளை உருவாக்குறோமா, அவர்களுக்கு நேரம் கொடுக்கிறோமா, அவர்களுக்காக துவா செய்யறோமா, அவர்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம காரணமாக இருக்கிறோமா. இப்ப இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய 4வது பகுதி அப்படிங்கிறது உறவுகளை பாதுகாப்பு. நம்முடைய உறவுகளை ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதில் குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர்கள், மனைவி, குழந்தை, அதே போல நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த உறவுகள் வந்து முக்கியமான. அல்லாஹ் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள்னு சொல்லப்படுது. சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும். இது மன்னிக்கப்படும் போது அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பா, 2 பேரை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கிறது இமாம்கள் சொல்றாங்க. ஒன்று, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ, 2வது யார் உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கிறது. இந்த வாழ்க்கையை நம்ம என்ன சாதிக்க போறோம்? இன்னமே திரும்ப ஒரு தடவை கூட பறக்க போறோமா? இல்லை. அதனால கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மீது ரொம்ப கவனமாக இருக்கும். அவங்கள்ட்ட அன்பு செலுத்துங்க, விட்டு கொடுத்து போங்க. எந்த நிலையிலும் அவர்களை வந்து ஒதுக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக நான் ஆண்களுக்கு சொல்றேன், இரத்த உறவுகள்ல பெண் இரத்த உறவு மிக முக்கியமானது. அல்லாஹ் இஸ்கந்தர் ரஹ்மத்துல்லாஹி போன்ற மிகப்பெரிய உலமாக்கள்லாம் பெண் உறவுகளை, பெண் இரத்த அக்கா தங்கச்சி இவங்களோட உறவுகளை பேணுவதை கொண்டு 10 விதமான நன்மைகளை கிதாபுகளில் எழுதுறாங்க. ஆயுள் நீடிக்கும், வறுமை ஏற்படாது, மோசமான நோய்கள் ஏற்படாது, திடீர் மரணங்கள் நிகழாது, அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க. யார் இரத்த உறவுகளை நீங்க இழக்கிறீங்களோ, இரத்த உறவுகள் மீது கவனம் செலுத்தலையோ, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக, அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால இஸ்லாமிய வாழ்வியல் முறையில, வாழ்வியல் கலையில மிக முக்கியமான ஒரு பகுதிங்கிறது நம்முடைய உறவுகள் மீது கவனம் செலுத்தும். 5வது, அறிவு ஞானங்களை வளர்த்து கொடுக்கும். பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கும். நம்முடைய படிப்பு தான் நம்முடைய அதிகாரம், நம்முடைய படிப்பு தான் நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய படிப்பு தான் நம்முடைய வளர்ச்சி. நம்முடைய கல்வியை கொண்டுதான் நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய கலாச்சாரங்களை, நம்முடைய அடையாளங்களை, நம்முடைய வரலாறுகளை நம்ம பாதுகாக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய 1000 ஆண்டு வரலாற்று பாடங்கள் தமிழ் பாட புத்தகத்துல, இன்னைக்கு இந்தியாவில் பாட புத்தகத்துல இல்ல. பாட புத்தகங்கள் இருந்து எடுத்துட்டாங்க. 1000 ஆண்டு வரலாறுகள் அதை பெருமையாக பார்லிமெண்ட்லையும் பேசுறாங்க. நாங்க 1000 ஆண்டு வரலாறுகளை எடுத்து விட்டோம், வரலாறுகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. தயவு செய்து குழந்தைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்க வைக்கும். மொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு, சவுத் இந்தியா ஏன் மற்ற மாநிலங்களை விட சிறந்ததாக இருக்குன்னா, இந்த கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படும். கல்வியை கொண்டுதான் ஒரு சமூகத்தினுடைய அறம், ஒடுக்கம், அன்பு, கலாச்சாரம், வரலாறு அனைத்தையும் பாதுகாக்க முடியும். தயவு செய்து உலகத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களை படிக்க மட்டும் விட்டுறாங்க, படிக்காம மட்டும் விட்டுறாங்க. எப்படியாவது படிக்க வச்சிருங்க, எதையாவது படிக்க வைங்க. ஆனா படிக்கும் போது அடிக்கடி சொல்லுங்க, உங்களுடைய ஈமானிய உணர்வுகளோடு படி, குர்ஆனுடைய இணைப்போடு படி. நீ என்ன வேணாலும் டாக்டராக, இன்ஜினியராக, கலெக்டராக, பைலட்டாக, என்ன வேணாலும் ஆகும். ஆனா தீனுடைய மார்க்கத்தோடு படி. குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்லுங்க, இஸ்லாமிய கல்வி முறைக்கும் உலகத்தினுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இஸ்லாமிய கல்வி முறை என்பது இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக படிக்கிறது இல்லை, உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக படிக்கிறது. நான் படிக்கிறது எல்லாமே எனக்கு மட்டும் முடித்தானதல்ல. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கொடுக்கப்பட்டது உங்களுக்கானது மட்டுமல்ல, அது நீ கஷ்டப்பட்டு அடைந்தது அல்ல, நான் உனக்கு கொடுத்தது. அது அமானிதம். அது ஒரு அறிவு, ஒரு பொருளாதாரம், உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய வளர்ச்சி எல்லாமே அது உனக்கு மட்டும் முடித்தானதல்ல, சமூகத்துக்கானது, ஏழைகளுக்கானது, சமுதாயத்திற்கானது. பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, இலக்குகளோடு படிக்க வைங்க, திட்டங்கள் போட்டு படிக்க வைங்க. இந்த படிப்பவை கொண்டு சமூக மாற்றம் உருவாகணுங்கிற உணர்வுகளோடு படிக்க வைங்க. இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய 5வது பகுதி அறிவு ஞானங்களை கொடுத்து கொண்டே இருக்கு. தலவுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீது கல்வி கற்பது கட்டாய கடமைன்னு சொன்ன உலகத்திலேயே ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ரொம்ப ஆழமான யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல நான் சொல்றது 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுல படிப்பு எல்லாத்துக்குமானது அல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல வரும்போது ஈமானுக்கு அடுத்து அவங்க சொன்ன
சமூக வளர்ச்சி, சோசியல் எக்கானமி. ஒரு வெள்ளையனும் கருப்பனும் ஒண்ணு, ஒரு ஏழையும் பணக்காரனும் ஒண்ணு, ஒரு அடிமையும் உரிமையானவனும் ஒண்ணு, ஒரே தட்டில் உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற உலகத்துல சமூக எழுச்சியை பத்தி, சமூக சுதந்திரத்தை பத்தி, சமூக கட்டமைப்பை பத்தி உலகத்துல முதல்ல பேசுற தலைவர் யாருன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம பெரியார பேசுறோம், அம்பேத்கரை பேசுறோம், கார்ல் மார்க்ஸை பேசுறோம், லெனினை பேசுறோம். ஆனா இங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தினுடைய முதல் புரட்சியாளர். சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி பேசினாங்க, சோசியல் எக்கானமி பத்தி பேசினாங்க, சோசியல் எஜுகேஷனை பத்தி பேசினாங்க. இஸ்லாத்துல மார்க்க கல்வி, உலக கல்வி அப்படிங்கிறது இல்ல. இஸ்லாத்தினுடைய கல்விக்கு பேரு இல்முன் நாஃபியா, பயன் தரக்கூடிய கல்வி. டாக்டர் ஆகிறது அவசியம், சமூகத்துல கலெக்டர் ஆகிறது அவசியம், ஆபீஸ் ஆகிறது அவசியம், ஆலிமாகிறது முஃப்தியாகிறது அவசியம், மிகப்பெரிய பயோடெக்னாலஜி படிக்கிறது அவசியம். அந்தந்த காலத்துல எந்தெந்த கல்வி சமூகத்துக்கு பயன் தருதோ அந்தந்த கல்வியை படிப்பது காலத்தினுடைய அவசியம். அதை அறிந்த சமூக பெண்களாக நீங்க மாறணும். தாய்மார்களே, உங்களுடைய கைகள்ல தான் சமூகத்தினுடைய வளர்ச்சி இருக்குது. உங்களுடைய மடிகள்ல தான் இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குது. குழந்தைகளை தயவு செய்து தான் தோண்டித்தனமாக விட்டுறாதீங்க. குழந்தைகளை வளருங்க, குழந்தைகளை வளர விடாதீங்க. 12 வயசு வரையும் தான் குழந்தைகள் நீங்க சொல்றத புரிஞ்சுக்குவாங்க. 13வது வயசு வரும்போது உங்களுக்கு அடங்க மறுப்பாங்க. எனக்கு 2-3 நாள் தொடர்ந்து நிறைய பெண்கள் பேசுறாங்க, வருத்தப்பட்டு பேசுறாங்க. சைவத்துல கள்ளக்குறிச்சியில இருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க பேசுறாங்க, போன எடுத்தது நம்ம அழுது, என் 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணா போச்சு. ஒருத்தர் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க, 11th 12th படிக்கிறாங்க, எல்லா கெட்ட பழக்கங்களும் வந்துருச்சு, என்னால கண்காணிக்க முடியல. தயவு செய்து மௌலானா யாராவது உலமாக்கள் இருந்தா நசீஹத் பண்ண சொல்லுங்க என் பிள்ளைகளுக்கு அப்படின்னு அம்மா தேவி தேவி அழுது. எத்தனையோ குடும்பங்கள்ல கைமீறி போன பிறகு எதையும் செய்ய முடியாது. அதனால தயவு செய்து குழந்தைகளுக்கு அறிவு ஞானங்களை கொடுங்க, குர்ஆனை கொடுங்க, மக்தபுகளை கொடுங்க. இதை ரொம்ப ஆழமாக கொடுங்க. இஸ்லாமிய வாழ்வியல் கடமையினுடைய 6வது ஹலாலாக சம்பாதிச்சு ஹலாலாக செலவு செய்யும். சம்பாத்தியத்தை ஹலாலாக மாற்றிக்கொள்ளுங்க. ஹலாலான சம்பாத்தியம் நம்மள்கிட்ட இல்லைன்னா எவ்வளவு அமல் செய்தாலும் அல்லாஹ்ட்ட போய் சேராது. எவ்வளவு அமல் செய்தாலும் பிள்ளைகளை சீரான ஒழுக்கமான பிள்ளைகளா உருவாக்க முடியாது. ஹலாலாக சம்பாதிச்சு ஹலாலான செலவுகளை செய்யும், அல்லாஹ்வுக்காக செலவு செய்யும். சொர்க்கவாதிகளுடைய அடையாளங்கள்ல ஒண்ணு ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக செலவழிப்பாங்க. இன்பத்திலையும் துன்பத்திலையும் செலவழிப்பாங்க. இன்பத்திலையும் துன்பத்திலையும் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுக்காக செலவழிப்பாங்க. அப்படிப்பட்ட சமூக பெண்களாக ஆண்களாக நாங்க மாறணும். இது இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய 6வது மிக முக்கியமான விஷயம். இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய 7வது மிக முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை வாழ்க்கையில உருவாக்கி, குறிப்பாக உலமாக்களோடு சேர்ந்து பயணிங்க. சவுத் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் நார்த் இந்தியாவுடைய சில நேரங்களில் பலகீனத்துக்கு உண்டான ஒரு காரணம் என்னன்னா, இங்க உலமாக்களும் பொதுமக்களும் இணைந்து பயணிக்கிறோம். இது மிக முக்கியமான விஷயம். நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். தயவு செய்து நாம இங்க உலமாக்களையும் பொதுமக்களையும் இணைத்து பயணிக்கிறோம். தயவு செய்து மஸ்ஜிதுகளுடைய இமாம்களோடு நேரம் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பல இன்பங்களை, துன்பங்களை, உங்களுடைய வளர்ச்சிகளை, கஷ்டங்களை இதெல்லாம் உலமாக்கள்கிட்ட போய் ஷேர் பண்ணுங்க, துஆ செய்ய சொல்லுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. நிறைய பேருக்கு பேசுறதே இல்லை. கடந்த 300 வருஷமா இந்த நிகழ்வு நடக்கவே இல்லைன்னு ஆய்வுகள் சொல்லுது. இமாம்கள் பொது வைக்கிறாங்க, வீட்டுக்கு போறாங்க. ஏதோ ஒரு சில மக்கள் போய் சந்திக்கிறீங்க. தயவு செய்து பொதுமக்கள், படித்தவர்கள் போய் கேளுங்க. என் பிள்ளைய இந்த படிக்க வைக்க போறேன், மௌலானா துஆ செய்யுங்க. என் பிள்ளைய டெக்னாலஜி படிக்க வைக்கிறேன், என் பிள்ளைய டாக்டர் ஆக்க போறேன், என் பிள்ளைய பயோடெக்னாலஜி படிக்க வைக்க போறேன் அப்படி சொல்லும் போது அந்த ஆடியும் தெரிஞ்சுக்குவார். பயோடெக்னாலஜி எப்படி படிக்கலாம் அவருக்கு தெரியும். 2வது நமக்காக அவர் துஆ செய்வார். அந்த இணைப்பு பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்க. நல்ல 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 ஆலோசனை கொடுக்கக்கூடிய நண்பர்களை வாழ்க்கையில உருவாக்கி கொள்ளுங்க. அது இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய மிக முக்கியமான விஷயம். எல்லா நிலையிலும் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய அத்தா இருக்கலாம், அல்லது மனைவி இருக்கலாம், அல்லது நண்பர்கள் இருக்கலாம், அல்லது உலமாக்கள் இருக்கலாம். யாரையாவது நல்ல ஆலோசகர்களாக வாழ்க்கையில உருவாக்கி கொடுங்க. அது காலத்தினுடைய மிக அவசியமான விஷயம். 8வது, புதிய இடங்களை போய் சந்திங்க. பக்கத்து ஊர்களோட மக்களோட இணக்கத்தை ஏற்படுத்துங்க.
இந்த ஜமாத் என்ன செய்யணும், அடுத்த ஜமாத்துடைய மக்களோடு இணைந்து பேசணும். நீங்க என்ன பண்றீங்க? இப்போ உதாரணமா நெல்லிக்குப்பம் போயிது. இப்ப நெல்லிக்குப்பத்துல மாஷா அல்லாஹ் அழகான ஒரு நிஸ்வா நடந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இங்க பக்கத்துல உள்ள 10 கிராமங்கள்ல சந்திச்சு நீங்க உங்க ஊர்ல நிஸ்வான்களை உருவாக்குங்க, உங்க ஊர்ல மக்தபுகளை உருவாக்குங்க, உங்க ஊர்ல இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு கொடுங்க அப்படிங்கிற தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுங்க, கனெக்ஷன்ஸை ஏற்படுத்துங்க. அந்த கனெக்ஷன்ஸ் தான் சமூக எழுச்சிக்கு அடிப்படையானது. கனெக்ஷன் நீங்க எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். நான் சென்னைக்கு வந்து முதல் முறையா கத்துக்கிட்டதே என்னன்னா கனெக்ட் தி பீப்புள், மக்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு செய்த வேலை என்னன்னா that is called 4C ஃபார்முலா. அவங்க ஒரு ஃபார்முலா உருவாக்குனாங்க சஹாபாக்களுக்கு மத்தியில. ஒன்று கனெக்ட் தி பீப்புள், மக்களுக்கு மத்தியில இணைப்பை ஏற்படுத்தினாங்க, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் இணைப்பை ஏற்படுத்தினாங்க. இரண்டாவது கம்யூனிகேஷன், தொடர்ந்து பேசினாங்க, பேசிதான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மூணாவது கொலாபரேஷன், அவங்களுக்குள்ள இணைப்பை உண்டாக்குனாங்க. இங்க வந்து பட்டவாளக்கூடிய ஆணிமாக்கள் உணர்வை எடுக்கணும், நான் வாழ்க்கையில எங்க இருந்தாலும் அங்க நான் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குவேன் உறுதி கொள்ளுங்க. நீங்க எந்த இடத்துல நிக்கா முடிச்சு கொண்டு போகலாம், நீங்க எந்த ஊருக்காவது போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், எங்க போனாலும் உங்கள் கல்வியை கொண்டு நாங்கள் கல்வி நிறுவனங்களை உருவாக்குவோம். அங்க ஒரு வீட்டுல ஒரு மக்களை உருவாக்குவேன், அங்க 10 பேருக்கு நான் குர்ஆன் சொல்லிக் கொடுப்பேன், 10 பேருக்கு தீனிய மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பேன், ஷரியத்தை சொல்லிக் கொடுப்பேன். எந்த நிலையிலும் கற்ற கல்வியை அவரே விட்டுறாதீங்க, கற்ற கல்வியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உலகத்துல மிக சிறந்த யாருன்னா குர்ஆனை தானும் கற்று மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் ஆகச் சிறந்த மனிதர். அதனால உங்களுடைய தொடர்புகளை, உங்களுடைய உருவாக்கங்களை சரியான முறையில உருவாக்குங்க. 9வது சமூக சிந்தனை உள்ளவர்களாக மாறுங்க. இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய 9வது மிக முக்கியமான விஷயம் சமூக சிந்தனை. இது நமது நாடு, இது நமது மக்கள், இது நமது தேசம், இது நமது மண், இது நமது அரசியல் சாசனம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில, இந்த நாட்டினுடைய உருவாக்கத்துல நான் பங்களிப்பேன், என் சமூகத்தை பங்களிக்க வைப்பேன், என் குழந்தையை, என் வருங்கால சந்ததிகளை சமூகத்தினுடைய எழுச்சிக்காக நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஆழமான உணர்வுகளோடு பயணி. சும்மா படிச்சுட்டு பேருக்கு பின்னாடி எழுதுறது, இல்ல கல்யாணத்துக்காக படிச்சு போட்டுக்கிறது. நிறைய பேர் டிகிரி வந்து கல்யாணத்துல போனதான் வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கூடாது, அப்படி வச்சுக்காம ஒவ்வொரு நிலையிலும் சமூகத்தினுடைய மாற்றத்துக்கு நான் காரணமாக இருப்பேன் அப்படிங்கிற உணர்வுகளை கொண்டு வா. இந்த நாடு நம்முடையது, இந்த நாட்டுக்காக நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920 உருவாக்கும் போது காந்திக்கு உதவியது ஒரு இஸ்லாமிய சகோதரர். அந்த நேரத்தில் 20 கோடி ரூபாய் பணம் கொடுத்து உதவியது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேஷனல் ஆர்மியை இந்தியாவில் உருவாக்கும் போது 27% இஸ்லாமிய இளைஞர்கள் முன்வரிசை நின்று இந்த நாட்டை பாதுகாத்தாங்க. இந்த மார்க்கம், இந்த நாடு நமக்கு சும்மா கிடைக்கல, இந்த நாட்டு ஜனநாயகம் நமக்கு சும்மா கிடைக்கல. அரசியல்வாதிகள் மாறுவாங்க, அரசியல் குழப்பங்கள் சமூகத்தில் ஏற்படும், ஆனால் நாட்டு சட்டம் இந்த மண்ணும் நம்முடையது. இதை பாதுகாக்க வேண்டிய, வலுப்படுத்த வேண்டிய, பலப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை உணர்வு தான் படிக்கணும். குர்ஆனும் ஹதீஸும் சும்மா படிக்கிறது இல்ல, வாழ்வியல்ல கொண்டு வரணும், வாழ்க்கையில கொண்டு வரணும். இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ். படிக்கிறோம், என்ன இம்ப்ளிமெண்டேஷன், என்ன வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தோம். என் குடும்பத்திலிருந்து எத்தனை பேரை நான் உருவாக்கினேன், என் வாழ்நாளில் எத்தனை பேரை நான் உருவாக்கினேன், என் ஊர்ல இருந்து நான் எத்தனை பேரை உருவாக்கினேன். தயவு செய்து தாய்மார்கள் யோசிப்பார். ஈமான் என்பது பெரிய நசீபு. இந்தியாங்கிறது உலகத்தினுடைய இஸ்லாமிய அறிவு பொக்கிஷம். இது உலகம் முழுக்க இந்த இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இங்க தப்லீகாக இருக்கட்டும், தரீகாவாக இருக்கட்டும், கிதாபுகளாக இருக்கட்டும், முஸன்னிஃப்களாக இருக்கட்டும், ஆலிம்களாக இருக்கட்டும், உலகம் முழுக்க இந்த தீன் பாதுகாக்கப்படுறதுக்கு அல்லாஹ் இந்த இந்தியாவை ஒரு காரணமாக வச்சிருக்கிறான். நம்ம இழந்துடக்கூடாது. இந்த சிந்தனைகளை ஒவ்வொரு கிராமங்களையும் கொண்டு போகணும். சமூக எழுச்சி சும்மா வராது, சமூக கட்டமைப்பை சும்மா ஏற்படுத்த முடியாது. அதுக்கு தியாகம் வேணும், அர்ப்பணிக்கணும், தன்னை இழக்கணும், தன்னை முழுமையாக சமூகத்துக்கு அர்ப்பணிக்கணும். நம்ம அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்முடைய அடுத்த 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் கழிச்சு வரக்கூடிய சமூகம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சமூகமாக மாற்றணும். அப்படி இல்லைன்னா அடிமைகளை விட்டு போயிடுவோம். அடிமைகளை தீனை பாதுகாக்க முடியாது, மார்க்கத்தை பாதுகாக்க முடியாது.
தாய்மார்கள் தயவு செய்து உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாதீங்க. உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாதீங்க. உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படாதீங்க. இறுதியாக இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய இறுதி விஷயம் தான் மௌத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கு. மௌத்தை பத்தி அதிகமா நினைக்கும். ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சந்திச்சாங்க. ஒரு ரொட்டி துண்டு போடப்பட்டது, ஒரு தட்டுல ரொட்டி துண்டு போடப்பட்ட உடனே எல்லா சஹாபாக்களும் அதை வேக வேகமாக பிச்சு சாப்பிட்டாங்க. சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல என் சமூகம் இதே போல பிக்கப்படும் சொன்னாங்க. இதே போல பிக்கப்படும், ரொட்டி துண்டுகள் பிப்பதை போல உலகமே சேர்ந்து என் சமூகத்தை பிப்பாங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப குறைவாக இருப்போமா, ரொம்ப குறைவான மக்களாக இருப்போமான்னு கேட்டாங்க. நபி சொன்னாங்க, இல்ல நம்ம மிக அதிகமாக இருப்போம். நீங்க உலகத்துல 800 கோடி மக்கள்ல 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்றோம். 26% முஸ்லிம்கள் இந்தியா உலகத்துல வாழ்றோம். 26% முஸ்லிம்கள், 200 crores. உலகத்திலேயே 2வது அதிகமான பின்பற்றக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஆனா இன்னைக்கு நம்முடைய மக்கள் எப்படி இருக்கிறோம்? அறிவு வளர்கிறது, மனிதம் தேய்கிறது. அறிவு வளர்ந்துகிட்டே போகுது, டெக்னாலஜி வளருது. இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜியில 3 ட்ரில்லியன் டேட்டா உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். 2030க்குள்ள 50 ட்ரில்லியனா மாத்த போறோம். டேட்டா பேஸ் வளர்ந்துகிட்டே போகுது. ஆனா மனிதன் தேஞ்சுக்கிட்டே வருது. காலங்கள் சுருங்குது, பாவங்கள் அதிகரிக்குது. உலகத்தினுடைய அழிவு என்னமோ நெருங்குதோன்னு பயப்படுறோம். இன்றைய கால சூழ்நிலை நபி சொன்னாங்க, அன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு என்ன வந்துடும்னா பகுன் அப்படிங்கிற ஒரு நோய் வரும்னு சொன்னாங்க. பகுன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மாஹாதல் பகுன், பகுன்னா என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஹுப்பு துன்யா இக்ராவுல் மௌத். அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படி ஆயிருவாங்கன்னா உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிடுவாங்க. டெக்னாலஜி, சோசியல் மீடியா, கல்ச்சரல் மாற்றம், கலாச்சார சீர்கேடு, பார்க்கக்கூடிய படங்கள், நெட்ஃபிளிக்ஸ், பிரேம், வெப் சீரியல் எல்லாம் மனிதன் அதுக்குள்ள போயிடும். அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஆண்களும் சரி, பெண்களும் சரி. சமீபத்தில் ஒரு ஹதீஸை படித்து நான் வருத்தப்பட்டு அழுத சம்பவம். நபி சொன்னாங்க, கியாமத் நெருக்கத்துல ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பெண்கள் துரோகிகளாக மாறுவாங்க. கியாமத் நெருக்கத்துல பெண்கள் வரம்பு மீறி துரோகிகளாக மாறுவாங்க. ஆண்கள் பாவங்கள் செய்து நேர்மையற்ற கோழைகளாக மாறுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் நெருங்கும்னு சொன்னாங்க. அந்த பகுதிங்கிற நோய் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்னைக்கு அதிகமாயிருச்சோன்னு பயமா இருக்கு. உங்களை போல அழகான இஸ்லாமிய ஊர்கள் ஒவ்வொரு குழந்தைகள் மீது கவனம் செலுத்தும், பெண்கள் மீது கவனம் செலுத்தும், சமூகத்தின் மீது கவனம் செலுத்தும். செய்யறமோ செய்யலையோ, அச்சீவ் பண்றமோ அச்சீவ் பண்ணலையோ, சாதிக்கிறமோ சாதிக்கலையோ, ஒருபோதும் முயற்சிகளை விடாதீங்க. முயற்சிகளை ஒருபோதும் விடாதீங்க. நிஸ்வான்கள் வீடு விட போங்க. பட்டம் வாங்கின பெண்கள் ஒவ்வொரு பெண்ணும் உறுதி கொண்டுங்க, நான் இங்க எடுத்து பட்டம் வாங்கும் போது இந்த மதரசாவில நான் ஓதி பட்டம் வாங்கின மதரசாவில 5 10 பிள்ளைகளை சேர்த்து விட்டு தான் போவேன் உறுதி கொண்டுங்க. எத்தனை வீடுகள் இருக்கு, வீடு விடா போங்க, சந்திங்க. மக்களை சந்திக்காத வரை மாற்றங்கள் ஒருபோது நிகழ போவதில்லை. சும்மா பயான் பேசிட்டு கடந்துட்டா மாற்றம் வந்துடாது. கருத்து தெரிவிச்சுட்டு போனா மாற்றம் வராது. வீதி வீடாக மக்களை சந்திக்க, குறிப்பாக பெண் சமூகத்தை அடுத்த ஜெனரேஷனை வலிமையாக மாற்றுவதை கொண்டுதான் குழந்தை சமுதாயம் உருவாக்க முடியும். ரொம்ப ஆழமா நான் சொல்றேன், ரொம்ப ஆழமா. இன்னைக்கு ஒரு டெக்னாலஜியில பெண் சமூகம் சரி, ஆண்கள் சமூகம் சரி மூழ்கி போய் கிடக்கிறாங்க. இவங்களை தட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. தட்டி எழுப்பணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், உலகக்கான ரப்புகள் ஈகுனிக்கல் குர்ஆன் வெகுலுமே மாஹுதுஹா முஸ்லிமூன். நீங்கள் இஸ்லாஹை நனவுகளை மக்களுக்கு மத்தியில் சொல்லும் காலமெல்லாம் நான் உங்களை அழிக்க மாட்டேன், கைவிட மாட்டேன், உங்களை மிக மோசமான நிலையில் விட்டுவிட மாட்டேன் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். உலகக்கான ரப்புகள் ஈகுனிக்கல் குர்ஆன் வெகுலுமே மாஹுதுஹா முஸ்லிமூன். நம்முடைய கடமை நமக்கு ஒன்று இருக்குது. This is our turn. கடந்து போன 100 வருஷத்துல நம்மளால மாற்ற முடியாது. வருகின்ற 100 வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாது. வாழ்கின்ற காலத்துல நாம நேர்மையாக வாழ்ந்து, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்து, ஒரு வலிமையான சமூகமாக மாறி அந்த சிந்தனையை வருங்கால சமூகத்துக்கு சொல்லி, இந்த நாடு, இந்த மண், இந்த தேசம், இந்த வருங்கால சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது. ஆனா அது வெறுமன கல்வியால் பாதுகாக்க முடியாது, அது வெறுமன பொருளாதாரத்தால் பாதுகாக்க முடியாது, அது வெறுமன அதிகாரத்தால் பாதுகாக்க முடியாது.
பெண்களுக்கு மிக அழகாக சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப. வைன்னமா அலைகள் பலா ஒமா அலைகள் இசா. நமக்கு பொறுப்பு ஏற்றி வைக்கிற பொறுப்பு தான். ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கல, கூப்பிட்ட வர்றாங்க வரல, முயற்சி பண்றோம் முயற்சி பண்ணல, அதை பத்தி எல்லாம் கவலையே படக்கூடாது. நம்ம சொல்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கல, கவலையே படக்கூடாது. நம்முடைய இலக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். வைன்னமா அலைகள் பலா, உங்க பொறுப்பெல்லாம் எத்தி வைக்கிறது தான். ஒமா அலைகள் இசா, யார் வரணும் யார் வரக்கூடாது, யார் ஏற்றுக்கொள்ளணும் யார் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, யார் யார் வந்து நசீப் கிடைக்கணும் யாருக்கு நசீப் கிடைக்க கூடாதுன்னு அல்லாஹ் எனக்கு ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அதனால தயவு செய்து ஒருபோதும் நம்ம இது மாதிரி முயற்சிகளை விட்டக்கூடாது. பிள்ளைங்க ஒருபோதும் குறைச்சிடக்கூடாது. இந்த வருஷம் ரொம்ப அட்மிஷன் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொன்னாங்க. பட்டம் வாங்கின மாணவி 24 பேருக்கு ஒரு உறுதி எடுக்கணும். நான் இந்த வருஷம் பட்டம் வாங்கிட்டேன், என் சார்பா என் மதரசாவோட 5 பேரை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டா நம்ம சார்பு உறுதி எடுக்கணும். உறுதி எடுத்து முயற்சி செய்யணும், முயற்சி பண்ணணும், திரும்ப திரும்ப செய்யுங்க. அல்லாஹ் உதவி செய்வான். இந்த ஊரை இந்த மக்களை இங்க வாழ்கின்ற இளைஞர்கள் இருக்கிற அல்லாஹ் எல்லாத்தையும் பாதுகாக்கணும், உறுதி கொள்ளணும். மாஷா அல்லாஹ் உங்களுக்காக நான் துவா செய்யறேன், எனக்காக நீங்க கொஞ்சம் துவா செய்யுங்க. அல்லாஹ் எல்லா செயல்களையும் எல்லா அமல்களையும் அல்லாஹ்வுக்காக செய்து எல்லா நிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.